गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 12ஆம் தேதி. விளம்பிநாம சம்வத்சரம் உத்தராயணம். வசந்த ருத்து மேஷ மாதம் சித்திர மாதம். சுக்லபக்ஷம் அஷ்டமி திதி காலம்பர. அதற்கு பிறகு நவமி திதி மக நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 7வது ஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி இன்றைக்கி கடைசி கிளாஸு நம்ம நடந்தது. பிப்ரவரி 17லேருந்து மே 11 மட்டும் 100 நாள் ஆகிடுது. ஸோ 100 நாளுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா நடக்கிறதுக்கு பகவானை பிரார்த்திக்கிறேன். பாகவதங்கிற கிரந்தம் இருக்கே, அது மகாபுராணம். அது என்ன சொல்லும்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை எடுத்து பூத கண்ணாடி மாதிரி தெளிவாக எடுத்து சொல்லும்.
அது வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம மனுஷியாளுடைய ஹிதத்துக்காக ஏற்பட்டது. அதில் தர்மங்களெல்லாம் எடுத்து சொல்லிட்டு வராள். பல விஷயங்கள் எடுத்து சொல்லப்படுறது வேதங்களில். அந்த வேதங்கள்லேயே வர்ணாசிரம தர்மங்களை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காள். ஏன்னா சொசைட்டியை நல்லா ஆர்கனைஸ் பண்ணி ஜனங்கள்லாம் க்ஷேமத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஏற்பட்டது வர்ணம், ஆசிரமம், இந்த தர்மங்கள் எல்லாம். இந்த 7வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் 2. 7வது ஸ்கந்தத்தில் சுருக்கமாக பகவான் ஏன் தேவதைகள்கிட்ட பாரபட்சம் கட்டினாள், ஏன் அசுரால வதம் செஞ்சாள்னு கேள்வி பரீட்சித்து பிரச்சனை செஞ்ச போது சுகாச்சாரியால் அதுக்கு பதில் அளிக்க ஆரம்பித்து, அப்பா உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், இதே கேள்வியே தர்மபுத்திரர் நாரதர்கிட்ட கேட்டாள். அப்போ நாரதருக்கும் தர்மபுத்திரருக்கும் நடந்த சம்வாதத்தை எடுத்து நான் சொல்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்தாள் 7வது ஸ்கந்தத்தினுடைய ஆரம்பத்தில் முதல் அத்தியாயத்தில். அப்போ தர்மபுத்திரருக்கும் நாரதருக்கும் நடந்த சம்வாதத்தை சொல்வதாக சொல்லி அதில் முக்கியமாக பிரகலாத சரித்திரத்தை எடுத்து சொன்னாள். எப்படி தர்மத்துக்கு குறைவு ஏற்படுமோ, எப்படி ஜனங்கள் ராகத்வேஷங்கள்லாம் ஏற்பட்டதுன்னா அந்த குணங்களை அடக்கிறதுக்காக பகவான் சில சமயம் பாரபட்சம் மாதிரி நடந்து பாருங்கிறதுனா எடுத்து சொல்கிறதுக்காக பிரகலாத சரித்திரத்தை எடுத்து சொன்னாள். அதை சொல்லி முடித்த பிறகு முக்கியமாக சொன்னது தர்மங்களெல்லாம் எடுத்து சொன்னாள். வர்ணாசிரம தர்மங்களை எடுத்து 11வது அத்தியாயத்தில் சொன்னாள். நாரதர் யுதிஷ்டர் சம்வாதத்தில் நாரதர் சொல்லிட்டு வராள். தர்ம பிரமாண நிரூபணம், மனுஷியாளுக்கு ஏற்பட்ட சாதாரண தர்மங்களெல்லாம் எடுத்து சொன்னாள். வர்ண தர்மங்களெல்லாம் எடுத்து சொன்னாள். அதில் பிறகு ஆசிரம தர்மத்தை சொல்கிறதே பிரம்மச்சாரிக்கு என்ன லக்ஷணங்கள், அவனுக்கு உள்ள குணங்கள் என்ன, அவங்க என்ன தர்மங்கள் என்ன, வானப்பிரஸ்தாளுக்குள்ளான தர்மங்கள், இதெல்லாம் சொல்லிவிட்டு சன்னியாசிகளுக்கு ஏற்பட்ட தர்ம நிரூபணம் சொல்வதற்காக 13வது அத்தியாயத்தில் இதை சொல்கிறாள். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரையே நமஹ. வழக்கம் போல் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் இந்த அத்தியாயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி சுருக்கமாக ஒரு ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை சொல்கிறாள். த்ரயோதசேயதேர்தர்மः சாதகஸ்யோச்யதே மகான் அவதூதேதிஹாசேன சித்தாவாஸ்தா ச வர்ணியதே. ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படுறதுக்காக முயற்சி பண்ணுறவன் சன்னியாசி. அந்த சன்னியாசியினுடைய மகத்தான தர்மம் என்னங்கிறத எடுத்து சொல்கிறதுக்காக ஒரு அவதூதருடைய சரித்திரத்தை எடுத்து அவருக்கு எப்படி சித்தி கிடைச்சதுங்கிறதுக்காக இந்த 13வது அத்தியாயத்தில் சொன்னான்னு சொல்லி இந்த அத்தியாய சுருக்கத்தை சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்தை இப்போ அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரையே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே 13ோऽध्यायः. நாரத உவாச்ச கல்பஸ்த்வேவம் பரிவ்ரஜ்ய தேகமாத்ராவசேஷிதः கிராமைகராத்திரவிதினா நிரபேக்ஷச்சரேன்மயீம். நாரதர் யுதிஷ்டருக்கு மேற்கொண்டு சொல்ல ஆரம்பித்தாள். பிரம்மச்சாரியனுடைய லக்ஷணங்களை சொன்னேன், வானப்பிரஸ்தனுடைய எடுத்து சொன்னேன். அதே மாதிரி ஆத்ம ஞானத்தில் ஈடுபாடு உடைய ஒரு ஒருத்தன் என்ன பண்ணணும், இந்த முன்னாடி நான் சொன்னபடி தியானங்கள் பண்ணிட்டு சந்நியாசத்தை அடைஞ்சு தேகத்தை மாத்திரம் வச்சுண்டு அதில் ஒரு பற்றும் இல்லாதவனாக ஒரு கிராமத்தில் ஒரே ராத்திரி தங்கிண்டு எப்போ பார்த்தாலும் இந்த பூமியை சஞ்சாரிச்சுட்டே இருக்கணும், ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடாது, பரிவிராஜகனாக இருக்கணும்னு சொன்னாள். பிப்ருயாத்யத்யசௌ வாசः கௌஹுபீனாச்சாதனம் பரம் தியக்தம் ந தண்டலிங்காதேஹே அந்யத் கிஞ்சிதனாபதி. சந்நியாசாசிரமத்தை அவலம்பித்தவன் கௌபீனத்தை தவிர வேறு ஒன்றையும் தன்னுடைய சொத்தாக வச்சுக்கப்படாது. சந்நியாசத்தை எடுத்துக்கிற சமயத்தில் வச்சுருக்கப்பட்ட லிங்கதாரணம், தண்டம் முதலான விஷயங்களை தவிர வேறு ஒன்றையும் கிரகிச்சிக்கப்படாது, சஞ்சாரம் பண்ணம்னாள். ஏக ஏவ சரேத் பிக்ஷு ஆத்மா ராமோ அனபாஸ்ரயः சர்வபூத சுருச்சாந்தः நாராயண பராயணः. சன்னியாசிகளுக்குண்டான லக்ஷணத்தை எடுத்து சொன்னாள். சந்நியாச ஆசிரமத்தை அவலம்பித்தவன் ஆத்மாராமனாகவும், ஆத்மாராமன் யார் சொல்கிறதுனா ஆத்மனி சதா ரமந்தே ஏதே ஆஸ்மாராமாக, எப்பொழுதும் தன்னுக்குள்ளேயே இருந்துட்டு ஆனந்தத்தை கிரகிச்சுருப்பாள். வெளியிலேருந்து வர ஆப்ஜெக்ட்ஸ்னால் ஆனந்தம் இருக்குதுன்னு நினச்சிக்க மாட்டாள்.
உள்ளுக்குள்ளே பார்த்து பார்த்து ஆனந்திப்பாள். அவள் தான் ஆத்மாராமஹா. அந்த அப்போ ஆத்மாராமனாக இருந்துட்டுருக்கணும். ஒரு இடத்துல இதான் எனக்கு வாசஸ்தலங்கிறதாக வச்சுக்காம ஒரு இடத்துல இல்லாமல் பரிவிராஜகனாக இருந்துருக்கணும். எல்லா பிராணிகள்கிட்டையும் சுகிருதாக இருக்கணும். ஒரு ஜந்து ஜீவனுக்கும் இம்சை தராமல் எல்லாத்தையும் பிரியமாக இருந்துருக்கணும். சாந்தனாக இருக்கணும். நாராயண பாராயணனாக இருக்கணும். நாராயண ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால தான் சன்னியாசிகளை நமஸ்காரம் பண்ணால் ஆசீர்வாதம் கூட பண்ண மாட்டாள். நாராயண நாராயணன்னு சொல்லுவாள். அப்படி இருக்கணுமா சன்னியாசியாக இருக்கணும்னு சொன்னாள். ஏக ஏவ சரேத் பிக்ஷு, யாச்சிக்கணும். தனக்கு ஆகாரம் வேணும்னா பிக்ஷு பிச்சை கெடுத்து சாப்பிடணும். ஆத்மாராமனாக இருக்கணும். ஏக ஏவ சரேத் பிக்ஷு ஆத்மாராமோ அனபாஷ்ணய சர்வபூத சுருச்சாந்தா நாராயண பராயண. நாராயண ஸ்மரணம் பண்ணிகிட்டே போகணும் நாள். அப்பேற்பட்டனாக இருக்கணும் நாள். சர்வபூத சுருச்சாந்தா நாராயண பராயண பஷ்யேத் ஆத்மனி அதோ விஸ்வம் பரே சதசதோ வ்யயே ஆத்மானம் ச பரம் பிரம்ம சர்வத்ர சதசன்மயே. பஷ்யேதாத்மன்யதோ விஸ்வம் பரே சதசதோ வ்யயே ஆத்மானம் ச பரம் பிரம்ம சர்வத்ர சதசன்மயே. சது அசதா பரே நாள். காரிய காரண வத்திரிக்தம், காரிய காரணம் இது ரெண்டுக்கும் வெளியில் பட்டது, அதுக்கும் மேற்பட்டது. அப்படி துளி கூட மாறுதலே இல்லாத இருக்கப்பட்ட ஆத்மா இருக்கே, அதில் இந்த லோகம் பூராவையும் பார்க்கணும்னால் அந்த ஆத்மாங்கிறது தன்னுட்ட இருக்கிற ஆத்மாவில் தான் லோகம் இருக்குங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி சதசன்மயே சர்வத்திர சர்வைத்திர, எங்கும் காரிய காரண ரூபமாக இருக்கப்பட்ட பிரபஞ்சம் இருக்கே, இந்த லோகம் இருக்கே, அதில் தான் பரபிரம்மமாகிய தன் ஆத்மாவை கொண்டு வைக்கணும்னால் ஆத்மானம் ச பரம் பிரம்ம சர்வத்திர சதசன்மயே சுப்த பிரபோதயோ சந்தௌ ஆத்மனோ கதிமாத்மதிருக்கு பஷ்யன் பந்தம் ச மோக்ஷம் ச மாயா மாத்திரம் நவஸ்துதா. இந்த ஆத்மாங்கிறது என்னங்கிறது எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு சொன்னால் இது சுப்த பிரபோதயோ சந்தௌ ஆத்மனோ கதிமாத்மதிருக்கு. ஜாகிரத் சமயம் இருக்கே, ஜாகிரத்னா முழிச்சுட்டு இருக்கிறது, சுஷுப்தின்னா சொப்னமாக இருக்கப்பட்ட தூக்க சமயம், இது ரெண்டுக்கும் நடுப்புற சேர்ந்து இருக்கிற சமயம் இருக்கே, அதில் ஆத்மாவை பார்க்கணும்னால் அந்த ஆத்மாவின உண்மை எப்படின்னா அந்த பந்தம் மோட்சம் இது ரெண்டுமே மாயா கல்பித்தமானவை, மனசால் கல்பிக்கப்பட்டவைங்கிறதா நினச்சி இது ரெண்டும் உண்மை இல்லைங்கிறத நினச்சிட்டு பரபிரம்மங்கிறது இதுதான்ங்கிறத இந்த ஆத்மாவுக்குள்ளே பார்க்கணும்னு சொன்னாள். பஷ்யன் பந்தம் ச மோக்ஷம் ச மாயா மாத்திரம் நவஸ்துதா. பந்தம் மோக்ஷம் ரெண்டுமே உண்மை அல்லங்கிறத தெரிஞ்சுக்கணும்னால் நாபிநந்தே த்ருவம் மிருத்யும் அத்ருவம் வாஸ்ய ஜீவிதம் காலம் பரம் பிரதீக்ஷேத பூதானாம் பிரபவாப்யயம். சன்னியாசியாக இருக்கப்பட்டவன் என்னமா இருக்கணும்னா நாபிநந்தே த்ருவம் மிருத்யும் அத்ருவம் வாஸ்ய ஜீவிதம் காலம் பரம் பிரதீக்ஷேத பூதானாம் பிரபவாப்யயம். இந்த உடம்புக்கு தீர்மானமாக ஏற்படக்கூடியது மரணம். அதே மாதிரி பிழைச்சிருக்கிறதுங்கிறதுக்கே உயிரோடு இருக்கிறதுங்கிறது நிலைக்காத நிலைமை. இது ரெண்டையுமே கொண்டாடப்படாதுன்னால் இது ரெண்டையும் இதுதான் வசதி அதான் வசத்தின்னு சொல்லிட்டு இருக்கப்படாது. ரெண்டும் ஏற்படக்கூடிய விஷயந்தான்னு அது மேலே ஒரு கொண்டாடுதல் இல்லாமல் விட்டுடணும். பூதானாம் பிரபவாப்யயம் காலம் பரம் பிரதீக்ஷேத. இதெல்லாம் பிராணிகளுடைய உற்பத்திக்கும் நாசத்துக்கும் காரணமான காலம் இருக்கே, அதனுடைய விளையாட்டு தாங்கிறத நினச்சிட்டு அதை எதிர்பார்த்துட்டு இருக்கணும்னால் நாசாஸ்திரேஷு சஜ்ஜேத நோபஜீவேத ஜீவிகாம் வாதவாதான் தியஜேத் தர்க்கான் பக்ஷம் கம்சன சம்சயேத்து. ஆத்மாவை பற்றி தெரிவிக்காமல் இருக்கக்கூடிய சாஸ்திரங்களில் ஈடுபடக்கூடாதுன்னால் எவ்வளவோ சாஸ்திரங்கள் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, அதில் போய் மனசை வச்சு அதில் போய் இதுதான் இருக்கிறதுக்குள்ளே வசத்தின்னு நினச்சின்னு ஏமாந்து விடப்படாது. நோபஜீவேத ஜீவிகாம், உபஜீவனம் ஒருத்தரை அண்டி பிழைக்கப்படாது. உபஜீவனால்னு யார் சொல்கிறதுன்னா ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கைக்கு சம்பளம் போட்டுருக்காள்னு அவளை அண்டி பிழைச்சின்னு இருக்கிறதே அப்படி இருக்கப்படாதான். அதே மாதிரி வாதவாதான் தர்க்கான்னு, தர்க்கம் ஜல்பம் விதண்டாவாதம் இதெல்லாம் போய் மாட்டிக்கப்படாது, ஒருத்தனோட ஆர்கியூமெண்ட் பண்ணப்படாது.
அதுலேருந்து வெளியில் வந்துடணும். ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்து நம்ம சித்தாந்திக்கணுங்கிறதா நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒரு கட்சியிலையும் சேராமல் தனித்து நிற்க வேண்டும்னு சொன்னாள். வாதவாதான் தியஜேத் தர்க்கான் பக்ஷம் கம்சன சம்சயேத்து. அதாவது ஒரு அஜெண்டாவோடு ஒன்றும் வேலை செய்யப்படாதான் சன்னியாசிகள், அஜெண்டாலெஸ்ஸாக இருக்கணும்னாள். ந சிஷ்யான் அனுபத்னீத கிரந்தான் நைவாபியசேத் பகூன் நவ்யாக்கியாம் உபயுஞ்சீத ஆரம்பான் ஆரபேத் கொஜித்து. ஒரேடியாக சிஷ்யாவை பலாத்காரமாக சம்பாதிக்கப்படாது. எனக்கு 100 சிஷ்யாள் இருக்காள், 200 சிஷ்யாள் இருக்காள், என்னோடய குரூப்பு இதான், என்னோடய சித்தாந்தம் இதான்னு நினச்சிட்டு சன்னியாசிகள் ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கு ஆத்தராக இருந்துட்டு நிறையா சிஷ்யாவை சம்பாதிக்கப்படாது. என்னோடய கோஷ்டி பெரிய கோஷ்டின்னு நினச்சிக்கப்படாது. அதே மாதிரி பல கிரந்தங்களை திருப்பி திருப்பி வாசிச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னாள். நல்லா யோசித்து தன் ஆத்மாங்கிறது என்னங்கிறத புரிஞ்சுட்டு தானே தனியாக இருக்கணுமே தவிர அந்த புராணத்தை வாசிக்கிறேன், இந்த கிரந்தத்தை வாசிக்கிறேன், இந்த தர்க்க சாஸ்திரத்தை வாசிக்கிறேன்னு வாசிச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னாள். பகூனு கிரந்தானு ந அபியசேத்து. பல கிரந்தங்களை வாசி மண்டையை குழப்பிக்க விடாது. இந்த மாதிரி சப்தஜாலம் மகாரண்யம் புத்தி பிரமண காரணம்னாள். ரொம்ப சப்தங்களை வாசின்னு இருந்தால் புத்தியை பிரமிக்க வைக்கும், ஒரு இடத்துலையும் நேர்மையாக கொண்டு சேர்க்காதுன்னாள். நவ்யாக்கியாம் உபயுஞ்சீத நான் அரம்பான் ஆரபேத் கொஜித்து. உபன்யாசம் செய்கிறத விட்டுடணுன்னாள். இப்போ எல்லாத்துக்கும் ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பண்ணப்படாதுன்னாள். சன்னியாசிகள் மடங்களை வச்சுருந்து ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு ஹெட்டாக இருக்கப்படாதுன்னாள். நான் அரம்பான் ஆரபேத் கொச்சித்து. ஒன்றுக்கும் தலைவனாக இருந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஹெட்டாக இருந்துட்டு இருக்கக்கூடாதுன்னாள். நயத்தேஹே ஆசிரம பிராய தர்மஹேது மகாத்மனா சாந்தஸ்ய சமச்சித்தஸ்ய பிப்ருயான் உதவா தியஜேத். நயத்தேஹே ஆசிரம பிராய தர்மஹேது மகாத்மனா. சந்நியாசாசிரமத்தை அவலம்பித்து பரமஹம்ச கதியை அடைஞ்சு ஞானம் கிடைச்சோன்னு என்ன ஆனோம்னால் தர்மஹேத்துவாக இருக்கப்படாது. அதாவது சந்நியாச ஆசிரமத்துக்குள்ளான சின்னங்களோடு கூட பரிவராஜகனாக இருக்க தேவையில்லை. லோகத்துக்காக வேணால் அந்த மாதிரி செஞ்சாலும் செய்யலாம், அதை விட்டாலும் விடலாம்னாள். அதாவது அதுக்குள்ளான லிங்க தாரணம் பண்ணிட்டு காஷாய வஸ்திரம் போட்டுன்னு தான் போகணுன்னு ஒன்றும் முறை கிடையாது. தர்மத்தில் மாட்டிக்க வேண்டாம். அவள் முற்றிலும் திறந்தவாள் ஆகிடுவாள், பரமஹம்சாள் ஆகிடுவாள். அவளுக்கு காஷாய வஸ்திரம் தேவையில்லை, வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம், வச்சுக்காலாம். உதவா தியஜேத்துனாள். பிப்ருயாத்து உதவா தியஜேத்து. லோக சங்கிரகத்துக்காக வச்சிருந்தாலும் வச்சுக்கலாம், விட்டாலும் விடலாம்னாள். நயத்தேஹே ஆசிரம பிராய தர்மஹேது மகாத்மனா சாந்தஸ்ய சமச்சித்தஸ்ய பிப்ருயான் உதவா தியஜேத். அவ்யக்தலிங்கோ வியக்தார்த்தோ மனீஷி உன்மத்த பாலவத் கவிர்மூகவதாத்மானம் சதிருஷ்டுவா தர்சயேந்திரனாம். வெளியில் அடையாளங்களை தெரியாத ஆத்மா உள்ள கிரகிச்சுண்டு அதில் ஆனந்தத்தை அடைஞ்சுண்டு இருக்கப்பட்டவன் ஞானி. அவன் பைத்தியம் மாதிரியும் இருக்கலாம், சிறு குழந்தைய மாதிரியும் இருக்கலாம். எல்லாம் அறிஞ்சும் கூட ஊமை மாதிரி இருந்துட்டு மூக்கவத்து ஆத்மானம் நிருணாம் திருஷ்டியா தர்சயேத்து. மனுஷாளுக்கு தன்னுடைய ஞானத்தை தன்னுடைய பார்வையால் காண்பிக்கணுமே தவிர பெரிய உபன்யாசத்தாலேயோ பேச்சினாலேயோ காட்டணும்னு முடையில்லை. சாதாரண பைத்தியம் மாதிரியும் சின்ன குழந்தை மாதிரியும் இருந்துட்டு இருக்கலாம். அதான் பரமஹம்ச கதியினுடைய லக்ஷணம்னாள். சந்நியாச லக்ஷணத்தை சொன்னாள். அவ்யக்தலிங்கோ வியக்தார்த்தோ மனீஷி உன்மத்த பாலவத் கவிர்மூகவதாத்மானம் சதிருஷ்டியா தர்சயேந்திரனாம். அவ்யக்தலிங்கா, வெளியில் அடையாளங்கள்லாம் தெரியப்படாது. இவன் தான் சன்னியாசிங்கிறதுக்கு காஷாயலிங்கம் போட்டுக்கிறது, தலையை மொட்டை அடிச்சுக்கிறது, இதெல்லாம் தேவையில்லை. பூர்ண ஞானியாக இருக்கப்பட்டவன் சந்நியாச ஆசிரமத்தினுடைய முடிவை அடைஞ்சவன். அப்போ அது லிங்கதாரணம் தேவையில்லைனால் அவ்யக்தலிங்கோ வியக்தார்த்தா. உபன்யாசம் பண்ணிட்டு தெரிய வேண்டாம். அவள் தன்னுடைய பார்வையினாலேயே தெரிஞ்சு காமிச்சு தாங்கள் முத்தும் துறந்த முனிவர்கள், ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்ச சன்னியாசிகள், ஞானிகள்ங்கிறத அவள் பைத்தியம் மாதிரி இருந்துருப்பாள், குழந்தை மாதிரி இருந்துருப்பாள். இதுதான் சந்நியாச லக்ஷணம்னாள். அவ்யக்தலிங்கோ வியக்தார்த்தோ மனீஷி உன்மத்த பாலவத் கவிர்மூகவதாத்மானம் சதிருஷ்டியா தர்சயேந்திரனாம். ஸ்ரீஹரயே நமः.
இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே த்ரயோதசோऽध्यायः. நாரத உவாச்ச நாரத உவாச்ச கல்பஸ்த்வேவம் பரிவ்ரஜ்ய கல்பஸ்த்வேவம் பரிவ்ரஜ்ய தேகமாத்ராவசேஷிதः தேகமாத்ராவசேஷிதः கிராமைகராத்திரவிதினா கிராமைகராத்திரவிதினா நிரபேக்ஷச்சரேன்மஹீம் நிரபேக்ஷச்சரேன்மஹீம் बिभ्रियाद् यद्यसौ वासः बिभ्रियाद् यद्यसौ वासः कौपीनाच्छादनं परं कौपीनाच्छादनं परं त्यक्तं न दण्डलिङ्गादेः त्यक्तं न दण्डलिङ्गादेः अन्यत्किञ्चिदनापदि अन्यत्किञ्चिदनापदि एक एव चरेद्भिक्षुः एक एव चरेद्भिक्षुः आत्मारामो अनपाश्रयः आत्मारामो अनपाश्रयः सर्वभूतसुहृच्छान्तः सर्वभूतसुहृच्छान्तः नारायणपरायणः नारायणपरायणः पश्येदात्मन्यदो विश्वं पश्येदात्मनि अदो विश्वं परे सदसतो व्यये परे सदसतो व्यये आत्मानं च परं ब्रह्म आत्मानं च परं ब्रह्म सर्वत्र सदसन्मये सर्वत्र सदसन्मये सुप्तप्रबोधयोः सन्धौ सुप्तप्रबोधयोः सन्धौ आत्मनो गतिमात्मदृक् आत्मनो गतिमात्मदृक् पश्यन् बन्धं च मोक्षं च पश्यन् बन्धं च मोक्षं च मायामात्रं न वस्तुतः मायामात्रं न वस्तुतः नाभिनन्दे ध्रुवं मृत्युं नाभिनन्दे ध्रुवं मृत्युम् अध्रुवं वास्य जीवितम् अध्रुवं वास्य जीवितं कालं परं प्रतीक्षेत कालं परं प्रतीक्षेत भूतानां प्रभवाप्ययं भूतानां प्रभवाप्ययं नासच्छास्त्रेषु सज्जेत नासच्छास्त्रेषु सज्जेत नोपजीवेत जीविकां नोपजीवेत जीविकां वादवादान् त्यजेत् तर्कान् वादवादान् त्यजेत् तर्कान् पक्षं कञ्चन संश्रयेत् पक्षं कञ्चन संश्रयेत् न शिष्यान् अनुबध्नीत न शिष्यान् अनुबध्नीत ग्रन्थान् नैवाभ्यसेत् बहून् ग्रन्थान् नैवाभ्यसेत् बहून् न व्याख्याम् उपयुञ्जीत न व्याख्याम् उपयुञ्जीत न आरम्भान् आरभेत् क्वचित् न आरम्भान् आरभेत् क्वचित् नयतेः आश्रमप्रायः नयतेः आश्रमप्रायः धर्महेतुः महात्मनः धर्महेतुः महात्मनः शान्तस्य समचित्तस्य शान्तस्य समचित्तस्य बिभ्रियाद् उत वा त्यजेत् बिभ्रियाद् उत वा त्यजेत् अव्यक्तलिङ्गो व्यक्तार्थः अव्यक्तलिङ्गो व्यक्तार्थः मनीषी उन्मत्तबालवत् मनीषी उन्मत्तबालवत् कविर्मूकवदात्मानं कविर्मूकवदात्मानं सदृष्ट्या दर्शयेन्द्रणां सदृष्ट्या दर्शयेन्द्रणां ஸ்ரீஹரையே நமஹ. சந்நியாச லக்ஷணத்தை விவரித்து சொல்ல வேண்டும் என்பதற்காக நாரத சுவாமி யுதிஷ்டிரத்தை சொல்லிட்டு வந்தவர் இன்னொரு உபகதையை ஒன்று சொல்கிறார். இதுக்குள்ளே கதைக்குள்ளே ஒரு கதை என்னென்னா, அப்பா யுதிஷ்டிரா, முன்னாடி இந்த உதாரணம் பண்ண வேண்டி, இதை எக்ஸாம்பிள் கொடுக்க வேண்டி ஒரு இத்தியாசம், ஒரு கதை ஒன்று உண்டு, அதை உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்தாள். அத்ராப்யுதாகரந்தீமம் இதிஹாசம் புராதனம் பிரஹ்லாதஸ்ய ச சம்வாதம் முனேராஜகரஸ்ய ச. இந்த விஷயங்கள்லாம் விளக்கி சொல்வதற்காகவே ஒரு ஸ்டோரி, ஒரு நரேஷன் ஒன்று உண்டு, ஒரு இத்திஹாசம் ஒன்று உண்டு. அது சொல்கிறேன்ப்பா. என்னென்னா, பிரஹ்லாத சுவாமி பகவான் நரசிம்மாவதாரம் பண்ண பிறகு நரசிம்மனால் அனுகிரகம் பண்ணப்பட்டு
அரசாண்டு வந்தபோது ஒரு தடவை இப்படி இப்போ நடந்து போயின்னு இருந்தான். அந்த பிரகலாதன் போயின்னு இருக்கிறதே பிரகலாத அவனுக்கும் அவன் எதேச்சியாக ஒரு முனிவரை பார்த்தான். அந்த முனிவர் எப்படின்னா, அவர் முனிவருங்கிறதாக உள்ள அடையாளங்களே இல்லாத ஒருத்தர் இருந்தார். ஆஜகரஸ்யச்ச, எப்படி மலைப்பாம்பு அப்படி படுத்துகிட்டே இருக்கும், ஆகாரத்துக்காக போகாது. அது வாயை திறந்துட்டு இருக்கிறதே தானாகவே முயலோ மானோ அதனுடைய வாயில் விழுமாம். அதை அப்படியே அமுக்கி சாப்பிட்டுவிடும். அப்படி ஒரு வேலையும் செய்யாமல் ஒருத்தர் படுத்துட்டு இருந்தார். மேலெல்லாம் புழுதி அடைஞ்சு இருக்கப்பட்டவர். அவர் பெரிய மகாமுனி. அவரை பிரகலாதன சுவாமியும் ஒரு தடவை பார்க்க நேர்ந்தது. அந்த கதையை எடுத்து சொல்கிறேன்னால், அத்ராப்யுதாகரந்தீமம் இதிஹாசம் புராதனம் பிரகலாதஸ்ய சம்வாதம் முனேஹே ஆஜகரஸ்ய. அப்பேற்பட்ட மகானான ஒரு முனிவருக்கும் பிரகலாத சுவாமிக்கும் ஏற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தும் பொழுது அவ கேள்வி கேட்டதெல்லாம், பிரகலாத சுவாமி கேள்வி கேட்டதுக்கு அவர் பதில் சொன்ன கதை ஒன்று உண்டு. அதை சொல்கிறேன்னால், தம் சயானம் தரோபஸ்தே காவேத்யாம் சக்கியசானுனி ரஜஸ்வலை தனுதேசை நிகூடாமல தேஜசம். பிரகலாத சுவாமி தன்னுடைய மந்திரிகள் கணங்கள்னால் சூழப்பட்டு இப்படி லோகத்தை சஞ்சாரம் பண்ணிட்டே போயிட்டு இருந்தபோது அவரே பரம ஞானி அவர். அப்பொழுது காவேரி கரையில் சக்கிய பர்வதத்தினுடைய தாழ்வரையில் பூமியில் ஒரு மகான் படுத்துட்டு இருந்தார். புழுதி படைஞ்சிருந்தது மேலெல்லாம். அவருடைய பிரகாசமான ரூபம் இருக்கே, அது அத்தனை புழுதிக்கும் வெளியில் அவர் பெரிய மகான், பெரிய முனிவருங்கிறத வெளிக்காட்டித்து. தம் சயானம் தரோபஸ்தே, கீழே தரையில் படுத்துட்டு இருந்தாள். காவேரியாம் சக்கியசானுனி, சக்கியாதிரி மலையினுடைய அடிவாரத்தில் இருந்துட்டு இருந்தாள். ரஜஸ்வலை தனுதேச்சை நிகூடாமல தேஜசம், அவருடைய தேஜஸெல்லாம் ஏமாத்துற மாதிரி புழுதி படைஞ்சு இருந்தது அவரோட மேலே. அவருக்கு ஒரு விதமான சந்நியாச லக்ஷணங்கள், அதுக்குள்ளான லிங்க தாரணங்கள்லாம் பண்ணாமல் காவி வஸ்திரம் இதெல்லாம் இல்லாமல் படுத்துட்டு இருந்தார். ததர்ஷலோகான் விசரன் லோகதத்வ விவித்சயா விருதோ அமாத்தியை கதிபை பிரகலாதோ பகவத் பிரியா. பிரகலாத சுவாமி ஒரு தடவை தனக்கு ஞானம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மந்திரிகணங்கள் சூழ இப்படி லோகத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த பொழுது எதிர்ச்சியாக இந்த மகானை பார்க்க தெரிஞ்சுது. அப்போ கேட்டானாம், கர்மணா ஆக்ருதிபி வாச்சா லிங்கைர் வர்ணாசிரமாதிபி நவிதந்தி ஜனாயம் வை சோசௌ இதி நவேதி ச. அவருடைய கர்மாவினாலேயோ செய்கையினாலேயோ இல்லை அவருடைய ஆக்கிருதியினால், அவருடைய உடம்பு இருக்கப்பட்ட வாகுனாலேயோ என்ன அழைச்சி போய் ஒரேடியாக எலும்பு தோலும் இல்லாமல் இருந்தார் அவர். லிங்கை ஹீவா, அவருடைய சந்நியாச தர்மத்துக்குள்ளான லிங்கங்கள் அடையாளங்கள் இருக்கே, அதாவது காவி வஸ்திரம் தரிக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கல அவர். ஆசிரமாதிபி, அந்த சந்நியாச ஆசிரமத்துக்குள்ளான லிங்க தாரணங்கள்லாம் பண்ணிக்காமல் படுத்துட்டு இருந்தார். நவிதந்தி ஜனாயம் வெய், அப்பேற்பட்ட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதபடி படுத்துட்டு இருந்தாராம் கீழே. அவர் நல்ல குண்டாக இருந்த உடம்பெல்லாம் நல்ல பெருத்த உடம்போடு படுத்துட்டு இருந்தார். தம் நத்வாபியர்ச்சிய விதிவத் பாதையோ சிரசா ஸ்பிருஷன் விவித்சுகு இதம் அப்ராக்ஷீத் மகாபாகவதோசுரா. பரமபாகவதனான பிரகலாதன், அந்த முனிவர் இருக்காரே படுத்துட்டு இருந்தவர், ஒரே புழுதி படைஞ்சு படுத்துட்டு இருக்கார். சன்னியாசின்னே யாரும் சொல்ல முடியாது, அப்படி சந்நியாசத்துக்குள்ளான லிங்கதாரணம் இல்லாமல் படுத்துட்டு இருக்காள். பெருத்த முனிவர் அவரை காலை தொட்டு அர்ச்சனை பண்ணி தலையை கொண்டு அவர் கால்களில் வச்சு நமஸ்காரம் பண்ணி பரமபாகவதான பிரகலாதன் கேட்க ஆரம்பித்தானான். கீழ்வாறு என்ன கேட்டான்னாள், பிபர்ஷிகாயம் பீவானம் சோத்யமோ பகவான் யதா வித்தம் ஜெய்வோத்யம் அவதாம் போகோ வித்தவதாமிய போகினாம் கழு தேகோயம் பீவா பவதி நான்யதா. நீங்கள் ரொம்ப பெருத்த சரீரத்தோடு படுத்துட்டுருக்கேள். அப்படி பெருத்த சரீரம் வரணும்னா யாராவனும் முயற்சி பண்ணுறவனும் அனுபவசாலியமாக இருக்கப்பட்டவன் கர்மாவை செஞ்சு நல்ல தனிக்கனாக இருக்கிறவன் தான் இந்த மாதிரி பெருத்த சரீரத்தை வச்சுட்டு இருக்க முடியும். முயற்சி உள்ளவாள் பணம் பொருளுக்கு தான் பணம் கிடைக்கும், தனம் கிடைக்கும். தனவான்களுக்கு தான் இந்த மாதிரி பெருத்த சரீரத்துக்கு இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அப்படி ஒரு போகமும் இல்லாமல் உடம்பு பெருக்காது. அப்படி இருக்கப்பட்ட உங்களுக்கு எப்படி இந்த பெருத்த சரீரம் எப்படி ஏற்பட்டது?
ஆனால் நீங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் படுத்துன்னு கிடக்கலே. ந தேஷயானஸ்ய நிருத்தியமஸ்ய பிரம்மன்னுஹார்த்தோ யதஏவ போகா அபோகினோயம் தவ விப்ரதேகா பிவாய தத்தது வதன க்ஷமம் சேது. உங்களுக்கு பொறுமையோடு எனக்கு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்னா நீங்கள் சொல்லணும். ஒரு முயற்சியும் இல்லாமல் படுத்துட்டு இருக்கணுங்க. பணம்ங்கிறது தனம் இருக்காது, தனம் இல்லாத வாழ்க்கை போகம் இருக்காது, போகம் இல்லாத வாழ்க்கை இப்பேற்பட்ட ஒரு உடம்பு பெரிய புஷ்டியாக இருக்கப்பட்ட உடம்பு இருக்காது. அப்படி உங்களுக்கோ உடம்பு பெருத்து இருக்குது. அது என்ன காரணத்தினால பெருத்து இருக்குது? நீங்கள் ஆனால் வேலையே செய்யாமல் படுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரிகிறது. அது காரணத்தை சொல்லணும்னா கவிக்கல்போ நிபுணதிருக்கு சித்திர பிரிய கதக் சமஹா லோகஸ்ய குர்வத கர்ம சேஷே தத்வீக்ஷிதாபிவா. நன்னா எல்லாம் கவிகி, நன்னா தெரிஞ்சு எல்லாம் அறிஞ்சவன், கல்பகா எல்லா கர்மாவையும் செய்ய சக்தியை வச்சுருக்கிறப்பட்டவன், நிபுணதிருக்கு பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருந்த சதுரன், பெரிய கெட்டிக்காரன். இப்போ ஏற்பட்டவாளுக்கு தான் நல்ல பேச்சு திறமை ஏற்படும். சித்திரப்பிரிய கதா நல்ல பேச்சு நல்லா பேசுகிறவன். இவாள் சமதிருஷ்டியோடு கூட லோகத்தில் காரியங்கள்லாம் செஞ்சு அது அர்த்தத்துக்காக கர்மாவை செஞ்சுட்டு இருப்பாள். அப்படி இப்போ பார்த்துட்டு இருந்த போது கூட நீங்கள் ஒரு கர்மாவும் செய்யாமல் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கேளே, கீழே படுத்துட்டு, இது என்ன காரணம்னு அதுக்கு சொல்லணும். அப்படி இருந்து கூட பெருத்து இருக்கேளே நீங்கள், அது என்னமா ஆச்சுங்கிறத எடுத்து சொல்லணும். நான் இவ்வாறாக சொன்னான். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமஹ. அத்ராப்யுதாஹரந்தீமம் இதிஹாசம் புராதனம் பிரஹ்லாதஸ்ய ச சம்வாதம் முனேராஜகரஸ்ய ச தம்சயானம் தரோபஸ்தே காவேத்யாம் சஹ்யசானுனி ரஜஸ்வலைஹ தனூதேசைஹ நிகூடாமலதேஜசம் ததர்ஷலோகான் விசரன் லோகதத்வவிவித்சயா விருத்தோ மாத்யைஹ கதிபயைஹ பிரஹ்லாதோ பகவத்ப்ரியः கர்மணா ஆக்ருதிபிர்வாச்சா லிங்கைர்வர்ணாசிரமாதிபிः ந விதந்தி ஜனாயம் வை சோஹசௌ இதி ந வேதி ச தம் நத்வாபியர்ச்ய விதிவத் பாதயோः சிரசா ஸ்பிருஷன் விவித்சுः இதமப்ராக்ஷீத் மகாபாகவதோசுரः பிபர்ஷி காயம் பீவானம் சோத்யமோ भोगवान् यथा वित्तं चैवोद्यमवतां भोगो वित्तवतामिह भोगिनां खलु देहोऽयं पीवा भवति नान्यथा न ते शयानस्य निरुद्यमस्य ब्रह्मन्नु हार्थो यत एव भोगः अभोगिनोऽयं तव विप्रदेहः पीवाय तत्तत् वदनक्षमं चेत् कविः कल्पो निपुणदृक् चित्रप्रियकथः समः लोकस्य कुर्वतः कर्म
லோகஸ்ய குர்வத கர்ம சேஷே தத்வீக்ஷிதாபி வா சேஷே தத்வீக்ஷிதாபி வா சேஷே தத்வீக்ஷிதாபி வா ஸ்ரீஹரையே நமஹ. இவ்வாறாக பிரகலாத சுவாமி கேட்டபொழுது அதுக்கு நாரதர் பதில் சொல்ல ஆரம்பித்தார். யுதிஷ்டிரரை பார்த்து நாரதர் சொன்னார், இவ்வாறாக அவன் பிரகலாத சுவாமி கேட்டான், அதுக்கு பதில் சொல்ல போகிறாளுங்கிறதா மேலே கதையை சொல்லிட்டு வராள் நாரத சுவாமி. நாரதோவாச்ச சைத்தம் தைத்தியபதினா பரிபிருஷ்டோ மகாமுனி ஸ்மயமான தமபியாக தத்வாக் அமிர்தயந்திரிதா. இவ்வாறாக பிரகலாத சுவாமி அந்த கீழே படுத்துருக்கப்பட்ட அந்த முனிவர் அந்த ஞானியை கேட்டபொழுது சிரிச்சு முகத்தோடு கூட அவர் பதில் சொல்ல ஆரம்பித்தாலாம் பிரகலாதனுக்கு. பிராமணவாச்ச, அந்த பிராமணர் என்ன சொன்னார்னால், வேதேதம் அசுரஸ்ரேஷ்ட பவான் நன்வார்ய சம்மதா ஈகோ பரமயோ நிருணாம் பதான்யத்யாத்ம சக்ஷுஷா. பிரவருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் இதனுடைய பலன்கள்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, ஏ அசுராளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கப்பட்ட ஏ பிரகலாதா, நீ உன் கண்ணால் சாட்சாத்தா என்னென்ன பார்த்து விஷயங்களை யோசித்து நீ அறியிற ஞானி இல்லையா நீ? அப்பேற்பட்ட நீ இந்த கேள்வியை கேட்டது எனக்கு சந்தோஷம்னாள். யஸ்ய நாராயணோ தேவோ பகவான் ஹிருத்கத சதா பக்தியா கேவலையா ஜானம் துனோதித்வாந்தமர்க்கவது. உனக்கு பரிபூர்ணமாக பகவான் நாராயணனுடைய அனுகிரகம் இருக்குது. ஏன்னா நிருசிம்மாவதாரம் எடுத்த பரமாத்மா நாராயணனுடைய அனுகிரகம் உனக்கு பூர்ணமாக இருக்கிறதுனால எப்படி சூரியனை கண்டா இருட்டு மறையுமோ அப்படி அஜ்ஞானங்கிற இருள் இருக்கே அது உன்னுடைய கிட்ட இல்லவே இல்லை, மறைஞ்சு போயிடுத்து நீ ஞானி நீ சொன்னாள். அதாபி ப்ரூமையே பிரஷ்னான் தவராஜன் யதாஸ்ருதம் சம்பாவனீயோகி பவான் ஆத்மன சுத்திமிச்சதாம். நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் மறுபடியும் பதில் சொல்கிறேன். உனக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்குங்கிற நீ ஞானிங்கிறது தெரிஞ்சிருந்தும் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். உன்னுடைய மனசுத்தியை விரும்பி நீ கேட்டிருக்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொல்ல ஆரம்பித்தாள். திருஷ்ணையா பவவாகின்யா யோக்யை காமை அபூரையா கர்மாணி காரியமானோகம் நானாயோனிஷு யோஜிதா. என்னுடைய பூர்வத்தில் என்ன ஆயிருக்குன்னா, சம்சாரத்தில் மாட்டிண்டு சம்சார பிரவாகத்தில் மாட்டிண்டு பவவாகின்யா பெரிய நதி ஓடுறதுன்னா அது மாதிரி சம்சாரங்கிற நதி ஓடுறது, அதில் ஜனன மரணம்ங்கிறது ஏற்பட்டுனே இருக்குது. அதில் போய் நான் மாட்டின்றேன். யோக்யை காமை அபூரையா பல விஷயமான காமிய கர்மாக்கள் செஞ்சு காமங்களை அடைய வேண்டும் என்ற முயற்சியினால் பண்ணி பார்த்து அது எல்லா காமங்களும் என்னால் பூர்த்தி பண்ண முடியாமல் இருந்தது. பேராசினால் அப்படி பண்ணிகிட்டே இருந்தேன் நான். திருஷ்ணையா கர்மாணி காரியமானஹா, திருப்பி கர்மாக்களை செய்யணும்னு மனசு போய் தூண்டும். அது செஞ்சு காமங்களை விருத்தி பண்ணி அதை அனுபவிக்கணும்னு தோணும். அதில் மாட்டிகிட்டே இருந்தேன். அது மாதிரி பல பறவைகள் நான் எடுக்கப்பட்டேன். நானா யோனிஷு யோஜிதா, பல யோனிகளில் பிறந்து பல ஜென்மாக்கள் அடைஞ்சேன் நான். எதிர்ச்சையா லோகமிமம் பிராபித கர்மபிஷ்பிரமன் ஸ்வர்காபவர்கயோத்வாரம் திரஷ்யாம் புனரஸ்யஜ. இப்படி பல கர்மாக்கள் பண்ணிட்டு பல பிறவிகள் செஞ்சு பண்ண புண்ணிய கர்மானாலையும் பாப கர்மாவினாலையும் நீ கர்மாக்கள் பண்ணால் அதில் புண்ணிய கர்மாவும் உண்டு பாப கர்மாவும் உண்டு. புண்ணிய கர்மாவனால் சொர்க்கங்கள் கிடைச்சிது, பாப கர்மாவனால் மிருகஜன்மா கிடைச்சிது. இது ரெண்டும் மிஸ்ரமாக கலப்பான கர்மாக்கள் பண்ணினதுனால என்ன பண்ணேன், ஏதோ ஒரு கர்னால இந்த மனுஷ ஜாதியாக மனுஷ ஜென்மா எனக்கு கிடைச்சிது. அப்பவர்க்கையோ துவாரம், இந்த மனுஷ ஜென்மா கிடைச்ச போது அப்பவர்க்கங்கிற நிவர்த்தி மார்க்கத்துக்கு மோட்ச சாதனமாக இருக்கப்பட்ட அதுக்கு துவாரம் மாதிரி இந்த மனுஷ சரீரம் தெய்வாதீனமாக எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னாள். அत्रापि தம்பதீனாம் ச சுகாயான்யாபா ஆபனுத்தையே கர்மாணி குர்வதாம் விருட்வா நிவத்தோஸ்மி விபர்யம். இந்த மனுஷிய பிறவி அடைஞ்ச போது கூட மறுபடியும் சுகத்தை அடையணும் துக்கத்தை போக்கணுங்கிறதுக்காக வேலைகளை செஞ்சுட்டு மனைவி புத்திராள் பந்துக்கள் இதெல்லாம் கிடச்சி, அதனால் இந்த நான் என்ன விரும்புகிறேனோ அது கிடைக்கலைங்கிறத புரிஞ்சுண்டு நிவர்த்தி மார்க்கத்தை இப்போ கை கொண்டிருக்கேன்ப்பா நான். நாள் கர்மாணி குர்வதாம் ரிட்வா நிவத்தோஸ்மி விபர்யம் சுகமஸ்யாத்மனோ ரூபம் சர்வேகோபரதிஸ்தனு உபரதிஸ்தனு
சர்வேகோ பரதிஸ்தனு மனசம்ஸ்பர்ஷஜான் திருஷ்ட்வா போகான் ஸ்வப்ஸ்யாமி சம்விஷன்னு. இந்த ஆத்மாவனுடைய ரூபம் என்ன, ஆத்மானா என்னங்கிறத, அதில் தான் சாஸ்வதமான சுகம் இருக்குங்கிறத, இந்த கர்மாக்கள்லாம் செய்வதை ஒழிக்க முடியாது. ஆனால் கர்மத்தை பலத்தை தியாகம் பண்ணிவிட்டால் கிடச்சிடும், சுகம் கிடச்சிடும்ங்கிறத விஷயத்தை இந்த புரிஞ்சுன்னு இருக்கேன். ஆனால் பிராரப்தத்தினால என்ன கிடைச்சதோ அதை அனுபவிக்கணும் இல்லையா, அந்த மனுஷ ஜென்மாவை அனுபவிக்கணும் இல்லையா. அதனால் ஒரு விதமான உத்தியமும் பண்ணாமல் பிரயாசையும் பண்ணாமல் நான் பாட்டு படுத்துன்னு இருக்கேன், தூங்கின்னு இருக்கேன், இந்த ஜென்மாவை போக்கின்னு இருக்கேன். இந்த ஜென்மா போச்சுன்னா எனக்கு தெரியும் நிவர்த்தி மார்க்கமாக மோட்சம் கிடைக்குங்கிறதா தெரியுங்கிறத புரிஞ்சுன்னு இருக்கேன். நாள் இத்தியேததாத்மனஸ்வார்த்தம் சந்தம் விஸ்மத்திய வைப்புமானு விசித்ராமசதி துவைத்தே கோராமாப்னோதி சம்ஸ்ருதிம். மனுஷனாகப்பட்ட எல்லாருக்கும் இந்த தங்கிட்டே இருக்கிற புருஷார்த்தம் இருக்கே, அதாவது சுகங்கிற புருஷார்த்தம் இருக்கே, ஆனந்தங்கிற புருஷார்த்தம் இருக்கே, மோட்சங்கிற புருஷார்த்தம் இருக்கே, அதை மறைச்சி வச்சுருக்கான். அது தங்கிட்டே இருக்கிறது தெரியாமல் இருக்குது மனுஷனுக்கு. இன்னொரு வஸ்துவில் என்னமோ இருக்குங்கிறதா நினச்சிருந்து இந்த லோகத்தில் சம்சாரமாக வாழ்க்கையை பிறவிகளை அடைஞ்சுட்டே இருக்கான். அதான் காரணம். இந்த அவித்தியினால்தான் திருப்பி திருப்பி ஜென்மா வருது, மரணம் வருது, ஜென்மா வருது, மரணம் வருதுங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கேன். நாள் ஜலம் ததுத்பவை சன்னம் ஹித்வாக்ஞோ ஜலகாமியா மிருகதிருஷ்ணாம் உபாதாவேத் யதான்யத்ரார்த்த திருக்கு ஸ்வதா. எப்படி ஒருத்தன் ஒரு பெரிய தடாகம் இருக்குது, அது மேலே தண்ணியில் கம்ப்ளீட்டாக மூடி பாசியினாலேயும் வெஜிடேஷன்னாலேயும் மூடப்பட்டு தண்ணி இருக்கிற இடமே தெரியாமல் ஒரு தடாகம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தண்ணியை தேடின்னு போயின்னு இருக்கான், காணல் ஜலத்தை நோக்கி போயின்னு இருக்கான். எப்படின்னா அவித்தியினால் அவனுடைய மூடா ஆத்மாவான ஒருத்தன். அதே மாதிரி புருஷார்த்த சுகங்கிறது அவங்ககிட்டயே இருந்துருக்கு. ஆத்மா என்னங்கிறத புரிஞ்சுட்டான்னா புருஷார்த்தத்தை அடைஞ்சிடுவன், மோட்சங்கிற பரம புருஷார்த்தத்தை அடைஞ்சிடுவன். அது தெரியாமல் விழுந்து விழுந்து பாக்கி இருக்கப்பட்ட 3 புருஷார்த்தங்களையும் தேடி தேடி போயின்னு இருக்கானே, அதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள்னு சொன்னாள். தேகாதிபிஹி தேவதந்திரை ஆத்மன சுகமீஹதா துக்காத்யயம் சானீஷஸ்ய கிரியாமோகாக கிருதாக்கிருதாக. அவளுடைய தலைவிதியை எல்லாம் என்ன எழுதியிருக்கோ அதுபடி சரீரம் முதலானதெல்லாம் கிடைக்கிறது. இந்த சரீரத்தினால சுகம் கிடைக்கிறது, துக்கமும் கிடைக்கிறது. இந்த சுகத்தையும் துக்க நாசத்தையும் விரும்புகிற மனுஷன் இருக்கானே, அவன் அடிக்கடி கர்மாக்களை செஞ்சு 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 மறுபடியும் இதிலேயே சம்சாரத்திலேயே மாட்டிக்கிறான். ஆத்தியாத்மிகாதிபிஹி துக்கைஹி அவிமுக்தஸ்ய கரீச்சித் மத்தியஸ்ய கிருச்ரோபனதைஹி அத்தை காமே கிரியேதகிம். இந்த சரீர சம்பந்தமாகவும் பூத சம்பந்தமாகவும் தெய்வ சம்பந்தமாகவும் வருத்தங்கள் நீங்காமல் இறக்க போகிறவனான மனுஷன் கஷ்டப்பட்டு கிடைச்ச பணத்தினாலையும் சுகங்கள்னாலையும் என்ன பயன்பட ஏற்பட போகிறதுங்கிறத நினைக்கிறதில்ல. அதை நினச்சி ஏதோ இந்த பணத்தினால தான் சுகம் ஏற்படுறதுங்கிறதுக்காக கர்மாக்களை செஞ்சுட்டே இருக்கான்னாள். பஷ்யாமி தனினாம் கிளேஷம் லுப்தானாம் அஜிதாத்மனாம் பயாத் அலப்த நித்ராணாம் சர்வத்தோபி விஷங்கினாம். இந்த பயத்தினால தூக்கம் இல்லாதவாள் இருக்காள், லோபிகள் இருக்காள், இந்திரியம் மனசு இதெல்லாம் கட்டுக்கு அடக்கி வைக்காதவாள் இருக்காள், சந்தேகத்திலேருந்து தெளிவுபடாதவாள் இருக்காள், பணக்காராள் இருக்காள். அவள் அத்தனை பேரும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன் பாருனாள். ராஜதோரத சத்ரோ ஸ்வஜனாத் பசுபக்ஷிதா அர்த்திபியா காலத ஸ்வஸ்மாத் நித்தியம் பிராணார்த்தவத் பயம். ராஜா டேக்ஸை போட்டு எடுத்துன்னு போயிடுவான்னு பயம், ராஜாக்கிட்ட பயம். திருடன் எங்கேயான்னு நம்ம மாற்றுக்குள்ளே நுழைஞ்சி தன்னுடைய பணத்தை சேர்த்து வச்சு எடுத்துன்னு போயிடுவானா அது பயம். விரோதிகள்கிட்டேருந்து பயம். பந்து ஜனங்கள் எங்கேயானா நம்ம தூங்கின்னு இருக்கிறத திருடின்னு போயிடுவாளும் அது பயம். மிருகம் பறவைகள் யாச்சகாள் நம்மக்கிட்டேருந்து யாச்சகத்துக்காக வருவாள் டொனேஷனுக்கு, அவள்கிட்டேருந்து பயம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் டெலிமார்க்கெட்டிங்கில் வந்துட்டே இருக்குது பாருங்கோ டொனேஷனுக்கு, அவள்கிட்டேருந்து பயம். இப்படி அதோடு கூட காலத்திலேருந்து பயம், தன்னுடைய சரீரத்திலேருந்து பயம். இப்படி எல்லா விதமான பயத்திலும் யாருக்கு ஏற்படுறதுனார் சரீர பலம் பணம் இருக்கிற தனவான்களுக்கு பயம் ஏற்பட்டுட்டே இருக்குன்னாள். சோகமோக பயக்ரோத
ராகக்ளைபிய ஸ்ரமாதயः என்மூலாः ஸ்யுः நிருணாம் ஜக்யாத் ஸ்பிருகாம் பிராணார்த்தயோர்புதः. உண்மையான புதா ஞானி என்ன பண்ணணும்னால், அவன் இந்த சரீர பலம், தானம், இதுகள் தான் பரமபுருஷார்த்தங்கிற எண்ணத்தை விடணும். தன்னுடைய சாமர்த்தியம், தன்னுடைய பேராசை, இதுதான் கோல்னு நினச்சிக்கிறத விடணும். இதை விட்டு உண்மையான அறிவை அடைஞ்சான்னா இந்த சிரமத்தில் மாட்டிக்க மாட்டான்னு சொன்னால், இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. நாரத உவாச்ச நாரத உவாச்ச சயித்தம் தைத்யபதினா பரிப்ருஷ்டோ மகாமுனிः ஸ்மயமானஸ்தமப்யாஹ தத்வாகமிருதயந்திரிதः. பிராமண உவாச்ச வேதேதம் அசுரஸ்ரேஷ்ட பவான் நன்வார்ஜ்யசம்மதः ஈஹோ பரமயோர்நॄணாம் பதான்யத்யாத்மசக்ஷுஷா யஸ்ய நாராயணோ தேவோ பகவான் ஹிருத்கதः சதா பக்த்யா கேவலயா ஞானம் துனோதி த்வாந்தம் அர்க்கவத். அதாபி ப்ரூமஹே பிரஷ்னான் தவ ராஜன் யதாஸ்ருதம் சம்பாவனீயோ ஹி பவான் ஆத்மனः சுத்திமிச்சதாம். திருஷ்ணயா பவவாஹின்யா யோக்யைः காமைரபூரயா கர்மாணி காரியமாணோஹம் நானாயோனிஷு யோஜிதः எதிர்ச்சயா லோகமிமம் பிராபிதः கர்மபிர்பிரமன் ஸ்வர்காபவர்கயோர்த்வாரம் திரஷ்யாம் புனரஸ்ய ச அத்ராபி தம்பதீனாஞ்ச சுகாய அந்யாபனுத்தயே கர்மாணி குர்வதாம் திருஷ்ட்வா நிவృத்தோஸ்மி விபர்யயம் சுகமஸ்யாத்மனோ ரூபம் சர்வஹோபரதிஸ்தனுः மனஸ்சம்ஸ்பர்ஷஜான் திருஷ்ட்வா போகான் ஸ்வப்ஸ்யாமி சம்விஷன் இத்யேததாத்மனஸ்வார்த்தம் சந்தம் விஸ்மத்ய வைப்புமான் விசித்ராம் அசதி த்வைதே கோராம் ஆப்னோதி சம்ஸ்ருதிம் ஜலம் தத் உத்பவைச்சன்னம் ஹித்வாஜ்ஞோ ஜலகாம்யயா மிருகதிருஷ்ணாம் உபாதாவேத் யதான்யத்ரார்த்த அர்த்ததிருக்ஸ்வதः தேகாதிபிः தெய்வதந்திரைः ஆத்மனः சுகமீஹதः துக்காத்யயம் சானீஷஸ்ய கிரியாமோகா கிருதாः
ஆத்தியாத்மிகாதிபிः துக்கைः அவிமுக்தஸ்ய கர்ஹிச்சித் மர்த்தியஸ்ய கிருச்ரோபனதைः அர்த்தைः காமைः கிரியேத கிம் பஷ்யாமி தனினாம் கிளேஷம் லுப்தானாம் அஜிதாத்மனாம் பயாத் அலப்தநித்ராணாம் சர்வதோ அபிவிசங்கினாம் ராஜதச்சோரதசத்ரோः ஸ்வஜனாத் பசுபக்ஷிதः அர்த்திभ्यः காலதஸ்வஸ்மாத் நித்யம் பிராணார்த்தவத்பயம் சோகமோக ராகக்ளைப்ய ஸ்ரமாதயः யன்மூலாஸ்யுः நிருணாம் ஜக்யாத் ஸ்பிருகாம் பிராணார்த்தயோர்புதः ஸ்ரீஹரயே நமः. பிரகலாத சுவாமி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வந்த அந்த குரு, அந்த மகாமுனிவர் சொன்னார், தனக்கு இந்த விஷயங்கள்லாம் யார் கற்றுக் கொடுத்தாங்கிறதுக்கு தனக்கு குரு யாருங்கிறத எடுத்து சொன்னாள். அது தனக்கு குரு வேறு யாரும் இல்லை, இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்து தான் நான் குருவாக அதை வச்சுட்டு நான் கற்றுனேன் இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம். நாள் மதுகார மகாசர்பௌ லோகேஸ்மின்னோ குருத்தமௌ வைராகியம் பரிதோஷம் ச பிராப்தாய சிக்ஷயா வயம். நீ கேட்கலாம், உங்களுக்கு இந்த ஞானம்லாம் ஏற்படுறதுக்கு யார் குருன்னு கேட்கலாம். எனக்கு குருவாக ஏற்பட்டவ யார் தெரியுமா? ஒரு விதத்துலேயும் ஆசை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பழக்கி கொடுத்தவர். எது கிடைச்சதோ அதை கிடைச்சதை வச்சுருந்து சந்தோஷமாக இருந்து தித்திக்ஷையோடு இருக்கக்கூடிய ஒரு குணத்தை கற்றுக் கொடுத்தது யாருன்னா எனக்கு 2 குரு. ஒன்று தேனி மதுக்கார மகாசர்ப்பு, மலைப்பாம்பு ஒன்று, தேனி ஒன்று. இவா தான் என்னுடைய பரமகுருக்கள். குருத்தமௌ மதுக்கார மகாசர்பௌ லோகேஸ்மின்னோ குருத்தமௌ. குருக்குள்ளேயே ரொம்ப சிரேஷ்டமான குருவாக இருந்தவா இவா 2 பேர் தான். வைராகியம் பரிதோஷம் ச பிராப்தாய சிக்ஷயா வயம். அவாட்டேந்து கற்றுனேன் எப்படி ஆசை இல்லாமல் இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறத கற்றுனேன்னால். விராக சர்வகாமேபியா சிக்ஷிதோ மே மதுவிரதாத் கிருச்ராப்தம் மதுவத்வித்தம் ஹத்வாப்யன்யோ ஹரேத்பதிம். கஷ்டப்பட்டு இந்த தேனி என்ன பண்ணும், பூவாக புஷ்பமாக போய் தேனை சேகரிச்சுன்னு தேனை அடைக்குள்ளே வைக்கும். அதை தேனை அடைய எடுத்துன்னு போகிறவன் திருடின்னு போயிடுவான். அது சேர்த்து வச்சு அத்தனை தேனையும் யாரானு ஒருத்தன் திருடின்னு போயிடுவான். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுட்டேன்னா, பணக்காரனாக இருக்கப்பட்டன்னு எவ்வளோ சொத்தை தேடி வச்சா கூட யாரானு ஒருத்தன் எடுத்துன்னு போய்ட்றாங்கிறத தெரிஞ்சுட்டேன். அதனால் எப்படி தேனீக்கள் துளி கூட ஆசையத்து எல்லா விஷயங்கள்லேருந்தும் ஆசையை விட்டுவிட்டு தேனை தன்னுடைய டியூட்டி ஒன்லி டு கேதர் தேன் ஹனி அப்படிங்கிறதா தேனை எடுத்து கொண்டு வைக்கிறது, அதை யாரோ ஒருத்தன் எடுத்துன்னு போய்ட்றான். மறுபடியும் போய் அது செஞ்சுட்டே இருக்கிற விஷயத்தை. அந்த மாதிரி நான் எதானு சேர்த்து வச்சேன்னா அது கம்ப்ளீட்டாக யாராவத்தர் எடுத்துன்னு போகிறாங்கிறத புரிஞ்சுட்டேன்னால். அநீக பரிதுஷ்டாத்மா எதிர்ச்சோபனதாகதகம் நோச்சே பக்வஹானி மகாஹி இவ சத்வவான். நான் முயற்சியே பண்ணாமல் எது தெய்வவசமாக எதிர்பாராமல் கிடைக்கிறதோ அதை வச்சுருந்து மனசு சந்தோஷம் பண்ணுங்கிறத எங்கே தெரியுமா கற்றுனேன்? இந்த மலைப்பாம்புக்கிட்டேருந்து கற்றுனேன். ஏன்னா இந்த மலைப்பாம்பு என்ன பண்ணும், அஜகரவர்த்தின்னு பேர். அஜகரம்னா மலைப்பாம்பு மாதிரி இருப்பது. அது படுத்துட்டே இருக்கும், வாயை திறந்து வச்சுட்டு. தானாக அனிமல்ஸ் அது வாய்க்குள்ளே விழும். அது அப்படியே அமுக்கி சாப்பிட்டு விடும். கிடைச்சதை சாப்பிடும், கிடைக்காத போது வாயை திறந்து படுத்துட்டே கிடக்கும். அது போய் இட் ஓன்ட் கோ ஃபார் ஹண்டிங் அப்படிங்கிறதா ஒரு சொல்கிறது உண்டு. அதுக்கு பேர் அஜகரவிருத்தின்னு பேர். அநீஹா பரிதுஷ்டாத்மா எதிர்ச்சோபனதாதகம் நோச்சேச்சே பக்வஹானி மகாஹிரிவ சத்வவான் क्वचिदल्पं क्वचित् भूरि भुञ्जेन्नं स्वादुवा
அஸ்வாதுவா கொச்சித் பூதி குணோபேதம் குணஹீனமுத கொச்சித். சில சமயம் கொஞ்சமாக கிடைக்கும், சில சமயம் ஒன்றுமே கிடைக்காது. சில சமயம் ரொம்ப ருச்சியாக, நாக்குக்கு ருச்சியாக இருக்கிற ஆகாரங்கள் கிடைக்கும். இன்னும் சில சமயம் ஆகாரமே கிடைக்காமல் பட்னியாக கிடைக்க நேரிடும். கொச்சித் பூரி குணோபேதம் குணஹீனமுத கொச்சித். சில சமயம் ரொம்ப குணத்தோடு கூட நன்னா ஃப்ரெஷ்ஷு ஃபுட்டு கிடைக்கும், சில சமயம் ஊசி போன ஃபுட்டு கிடைக்கும். இது எல்லாத்தையும் எது கிடைச்சதோ அதை கிடைக்க பழக்கின்றேன்னால் ஸ்ரத்தையோபாகிருதம் குவாபி கதாச்சின் மானவர்ஜிதம் புஞ்சே புக்த்வாத கஸ்மிம்ஷித் திவாநக்தம் எதிர்ச்சையா. சில சமயம் ஸ்ரத்தையோடு யாராலும் வந்து எனக்கு ஆகாரம் போடுவாள். சில சமயம் மரியாதை இல்லாமல் கிடைக்கும், இந்த எடுத்துன்னு போகணும், தொலைஞ்சு போகணும், யாரான்னு வந்து கொடுத்துட்டு போவாள். எல்லாத்தையும் சுவீகரிக்கிற ஒரு மனோபான்மை எனக்கு கிடச்சிது. சில சமயம் பகலில் சாப்பிடுவேன், இரவில் பட்னி கிடப்பேன். சில சமயம் ராத்திரியில் சாப்பிடுவேன், பகலில் பட்னி கிடப்பேன். இப்படிலாம் இருந்தது. புஞ்சே புக்த்வா அத கஸ்மிம்ஷித் திவாநக்தம் எதிர்ச்சையா க்ஷௌமம் துகூலமஜினம் சீதம் வல்கலமேவா வசேன்யதபி சம்பிராப்தம் திருஷ்டபுக்கு துஷ்டதீரகம். என்னுடைய பிராரப்த கர்ம வசத்தினால என்ன கிடைக்கிறதோ அதை வஸ்திரமாக அணிவேன். சில சமயம் பட்டாடை கிடைக்கும், வெண்பட்டாக யாராலும் கொண்டு கொடுத்துட்டு போவாள். சில சமயம் தோல் ஆடைகள் கிடைக்கும். சில சமயம் ஜீரண வஸ்து, அதாவது கிழிஞ்சு போன வஸ்திரங்களை யாராலும் வந்து கொடுப்பாள். சில சமயம் மர உரியை தரிக்க முடியா இருக்கும். எது கிடைக்கிறதோ அதை சந்தோஷமாக தரிப்பேன் நான். நாள் கொச்சிச்சே தரோபஸ்தே திருணபர்ணாஷ்ம பஸ்மசு கொச்சித் பிராசாத பர்யங்கே கஷிப்பௌவா பரேச்சையா. சில சமயம் பூமியில் படுத்துக்க முடியா இருக்கும், சில சமயம் புல் தரையில் படுத்துக்க முடியா இருக்கும். சில சமயம் கல்லும் மண்ணும் இருக்கிற சமயம் புழுதி பஸ்மசு புழுதி இருக்கிற இடத்துல படுத்துக்க முடியா இருக்கும். சில சமயம் என்ன ஆகும், அதிர்ஷ்டவசத்தினால யாராலும் ஒருத்தர் ஆக்ஷன் போய் பெரிய மாடியில் ஏர் கண்டிஷனில் பஞ்சு மெத்தையில் படுத்துக்க கஷிப்போவான் நாள் பஞ்சு மெத்தையில் டன்லப் மெத்தையில் படுத்துக்க கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அதை சந்தோஷமாக தூங்குவேன். எது கிடைச்சதோ அப்படி பழக்கின்னு இருக்கேன் உடம்பே. நாள் क्वचित् स्नातो अनुलिप्ताङ्गः सुवासाः स्रग्व्यलङ्कृतः रथे रथे बाश्वैः चरे क्वापि दिग्वासा கிரகவத்பிவோ. ஏ பிரஹ்லாதா, சில சமயம் எனக்கு ஸ்நானம் ஏற்பட்டு ஸ்நானம்லாம் பண்ணி செஞ்சு வைப்பாள். மேலே சந்தனத்தெல்லாம் பூசி வஸ்திரங்கள்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு நகைகள்லாம் போட்டு உபச்சாரம் பண்ணுவாள். சில சமயம் ரதத்துலேயும் யானையிலையும் குதிரையிலையும் ஏறிண்டு போக முடியா சில சமயம் கிடைக்கும். சில சமயம் கிரகவத்து திக்வாசாக சரே, சும்மா வஸ்திரமே இல்லாமல் நக்னனாக நடக்க முடியா இருக்கும். அதுவும் நான் பாட்டுக்கு நடந்து போயின்ட்டுருப்பேன். ரெண்டையும் ஒரே மாதிரி ஏற்றுக்கூடிய திதிக்ஷை எனக்கு ஏற்பட்டு கொடுத்துருந்தாள். நாகம் நிந்தே நச்சஸ்தௌமி ஸ்வபாவ விஷமம் ஜனம் ஏதேஷாம் ஸ்ரேய ஆசாசே உதைகாத்மியம் மகாத்மனி. இயற்கையில் நான் சூழ்நிலையில் இருக்கிறதே பல விதமான ஜனங்களை பார்க்க நேரிடும். அவளை நான் தூஷிக்கிறதும் இல்லை, துதிக்கிறதும் இல்லை. அவள்கிட்ட இருக்கிற குணங்களை பார்த்து அவளை வெறுக்கிறதும் கிடையாது, அவள்கிட்ட பிரியம் வைக்கிறதும் கிடையாது. அவள் இருக்கிறபடி இவள் இருப்பாள், நான் இருக்கிறபடி நான் இருப்பேன்னு போயின்னு இருப்பேன். நாள் விகல்பம் ஜுகுயா சித்தௌ தாம் மனசி அர்த்தவிப்ரமே மனோ வைகாரிகே குத்வா தன்மாயாயாம் ஜுகோத்யனு ஆத்மானுபூதௌ தாம் மாயாம் ஜுகுயாத் சத்யதிருங்மணி ததோ நிரீகோ விரமேத் சுவானுபூத்தியா ஆத்மனி ஸ்திதா. என்ன புரிஞ்சுட்டேன்னால், இப்படி பல தோற்றங்கள் தெரிகிறதே லோகத்தில், நான் பார்க்குறதே கண்ணால் தெரிகிறதே, அதெல்லாம் கிரகிச்சுட்டு மனோவிருத்தியில் மனசுக்குள்ளே கிரகிச்சுப்பேன். அதை மனசுக்குள்ளே போய் ஹோமம் பண்ணிவிடுவேன்னால் நான் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் அந்த மனசை கொண்டு எங்கே கொண்டு போய் ஹோமம் பண்ணுவேன்னால் அந்த சித்தத்துக்குள்ளே இருக்கிற சித்த விருத்தி இருக்கே, அதை கொண்டு போய் நான் அகங்காரங்கிறதான ஈகோவில் கொண்டு ஹோமம் பண்ணிவிடுவேன். அந்த அகங்காரத்தை மகத்தத்துவங்கிறதான சுவாமி படைச்ச மகத்தத்துவங்கிறது இருக்கே, இந்த சிருஷ்டி இருக்கே, அதில் கொண்டு ஹோமத்தை பண்ணிவிடுவேன். அந்த மகத்தத்துவத்தை மாயையில் கொண்டு ஹோமம் பண்ணுவேன். மாயை சக்தி இருக்கே, அது ஆத்ம சுகங்கிறதான உண்மை இருக்கே, அதை பார்த்துட்டு அதை மனசு செஞ்சு அதில் கொண்டு ஹோமத்தை பண்ணிவிடுவேன். அப்படி ஒரு சேஷ்டையும் செய்யாமல், ஒரு காமமும் ஒரு கர்மாவும் செய்யாமல் நான் பாட்டுக்கு படுத்த படுக்கையாக இருந்துட்டு
ஆத்ம சுகத்தை ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், சாந்தமாக இருக்கிறதுக்கு பழக்கின்னு இருக்கேன், அப்படி பண்ணிட்டு இருக்கேன்டா, அதுதான் நான் இருக்கிற நிலை, இதான் உண்மைன்னு சொன்னாள். விகல்பம் ஜுகுயாச்சித்தௌ தாம் மனசி அர்த்த பிப்ரமே மனோ வைகாரிகே ஹுத்வா தன்மாயாயாம் ஜுகோத்யனு ஆத்மானுபூதௌ தாம் மாயாம் ஜுகுயாத் சத்யதிருங்முனி தத்தோ நிரீகோ விரமேத் சுவானுபூத்தியா ஆத்மனி ஸ்திதா. சுவானுபூத்தியா சுகானுபவங்கிறது அனுபவங்கிறது உள்ளுக்குள்ளே இருந்துட்டுருக்கு, அது சாந்தமாக இருக்க பழகிக்கின்னு இருக்கேன்னால். ஸ்வாத்மவிருத்தம் மயேத்தம் தே சுகுப்தம் அபிவர்ணிதம் வியபேதம் லோகசாஸ்திராபியாம் பவான் ஹி பகவத்பரா. மந்த திருஷ்டினால் லோகத்துக்கு புரியாத விஷயம், சாஸ்திரத்துக்கு அதீதம், உலகாதீதம், லோகாதீதம். அதீதம்னா அதுக்கு வெளிப்பட்டதுன்னு அர்த்தம். சாஸ்திராதீதம், சாஸ்திரங்கள்னால் பார்க்க முடியாது. இந்த சொந்த ஆத்மாவனுடைய நிலையானது ரொம்ப ரகசியம். அந்த ரகசியத்தை உனக்கு நான் சொன்னேன்ப்பா, நீ கேட்டதுனாலன்னு சொல்லி வியாக்கியானமாக சொன்னாள். இந்த நீ நாராயணங்கிட்ட பக்தி செலுத்தினவன் பகவத்பரா, பகவான்கிட்ட பக்தி பகவத்பரமாக இருக்கப்பட்ட உனக்கு நான் சொன்னேன், இந்த ரகசியத்தை எடுத்து சொன்னேன்னு சொன்னாள். அதுக்கு நாரதர் யுதிஷ்டிரரை பார்த்து சொன்னாள். நாரத உவாச்ச தர்மம் பாரமஹம்ஸ்யம் வை முனே ஸ்ருத்வா அசுரேஸ்வர பூஜயித்வா ததப்ரீத ஆமந்திரே பிரயோ கிரகம். ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்ட பிரகலாத் சுவாமி இந்த பரமஹம்ச சன்னியாசிக்கு என்னென்ன மரியாதைகள் செய்யணுமோ செஞ்சுவிட்டு, நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அவரை பூஜை பண்ணிவிட்டு, சந்தோஷமாக அவர்கிட்டேருந்து விடைபெற்றுண்டு தன்னுடைய கிரகத்துக்கு போய் சேர்ந்தான்னு சொல்லி இந்த சந்நியாச லக்ஷணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த ஸ்டோரியை எடுத்து சொன்னாள் யுதிஷ்டிரருக்கு நாரத சுவாமி. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே திரையோதசோத்தியாய. இனிமேல் அடுத்த அத்தியாயத்தில் கிரகஸ்த தர்மத்தை எடுத்து சொல்ல போகிறாள். நார்மலாக பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், அப்புறம் சன்னியாசாசிரமத்தை சொல்கிறது வழக்கப்படி 4. முதல்ல இந்த 3 ஆசிரமம், பிரம்மச்சரிய ஆசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாசாசிரமத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு தான் கிரகஸ்தாசிரமத்தை பற்றி சொல்லி 14வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரையே நமஹ. மதுகார மகாசர்பௌ மதுகார மகாசர்பௌ லோகேஸ்மின் நோ குருத்தமோ லோகேஸ்மின் நோ குருத்தமோ வைராக்கியம் பரிதோஷம் ச வைராக்கியம் பரிதோஷம் ச பிராப்தாய சிக்ஷயா வயம் விராகः சர்வகாமேभ्यः शिक्षितो मे मधुव्रतात् कृच्छ्राप्तं मधुवद्वित्तं हत्वाप्यन्यो हरेत्पतिम् अनीहः परितुष्टात्मा यदृच्छोपनतादहं नोचेच्छये बह्वहानि महाहिरिव सत्त्ववान् क्वचिदल्पं क्वचिद् भूरि भुञ्जेन्नं स्वादु अस्वादु वा क्वचिद् भूरि गुणोपेतं गुणहीनमुत क्वचित् श्रद्धयोपाकृतं क्वापि कदाचिन्मानवर्जितं भुञ्जे भुक्त्वाथ कस्मिंश्चित् दिवानक्तं यदृच्छया क्षौमं दुकूलमजिनं चीरं वल्कलमेव वा वसेन्यदपि सम्प्राप्तं दिष्टभुक् तुष्टधीरहं क्वचिच्छयेद्धरोपस्थे तृणपर्णाश्मभस्मसु क्वचित् प्रासादपर्यङ्के कशिपौ वा परेच्छया
क्वचित् स्नातो अनुलिप्ताङ्गः क्वचित् स्नातो नुलिप्ताङ्गः सुवासाः स्रग्व्यलङ्कृतः सुवासाः स्रग्व्यलङ्कृतः रथे बाष्वैः चरे क्वापि रथे बाष्वैः चरे क्वापि दिग्वासाग्रहवद्विभो दिग्वासाग्रहवद्विभो नाहं निन्दे न च स्तौमि नाहं निन्दे न च स्तौमि स्वभावविषमं जनं एतेषां श्रेय आशासे एतेषां श्रेय आशासे उतैकात्म्यं महात्मनि विकल्पं जुहुयाच्चित्तौ तां मनसि अर्थविभ्रमे मनोवैकारिके हुत्वा तन्मायायां जुहोत्यनु आत्मानुभूतौ तां मायां जुहुयात् सत्यदृङ्मुनिः ततो निरीहो विरमेत् स्वानुभूत्या आत्मनि स्थितः स्वात्मवृत्तं मयेत्थं ते सुगुप्तम् अपि वर्णितं व्यपेतं लोकशास्त्राभ्यां भवान् हि भगवत्परः नारद उवाच धर्मं पारमहंस्यं वै मुने श्रुत्वा असुरेश्वरः पूजयित्वा ततः प्रीत आमन्त्र्य प्रययौ गृहं श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे सप्तमस्कन्धे त्रयोदशोऽध्यायः. இப்பொழுது இந்த அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். श्रीहरये नमः. अथ श्रीमद्भागवते महापुराणे सप्तमस्कन्धे त्रयोदशोऽध्यायः. नारद उवाच कल्पस्त्वेवं परिमुरज्य देहमात्रावशेषितः ग्रामैकरात्रविधिना निरपेक्षश्चरेन्महीं बिभ्रूयात् यद्यसौ वासः कौपीनाच्छादनं परं त्यक्तं न दण्डलिङ्गादेः अन्यत्किञ्चिदनापदी एक एव चरेद्भिक्षुः आत्मारामो अनपाश्रयः सर्वभूतसुहृच्छान्तः नारायणपरायणः पश्येदात्मनि अधो विश्वं परे सदसतो व्यये आत्मानं च परं ब्रह्म सर्वत्र सदसन्मये सुप्तप्रबोधयोः सन्धौ आत्मनो गतिमात्मदृक् पश्यन् बन्धं च मोक्षं च मायामात्रं न वस्तुतः नाभिनन्दे ध्रुवं मृत्युम् अध्रुवं वास्य जीवितं कालं परं प्रतीक्षेत भूतानां प्रभवाप्ययम् नासच्छास्त्रेषु सज्जेत नोपजीवेत जीविकां वादवादान् त्यजेत् तर्कान् पक्षं कञ्चन संश्रयेत् न शिष्यान् अनुबध्नीत ग्रन्थान्नैवाभ्यसेत् बहून् न व्याख्याम् उपयुञ्जीत नारम्भान् आरभेत् क्वचित् न यतेः आश्रमप्रायः धर्महेतुः महात्मनः शान्तस्य समचित्तस्य बिभ्रियान् उत वा त्यजेत् अव्यक्तलिङ्गो व्यक्तार्थो मनीषी उन्मत्तबालवत् कविर्मूकवदात्मानं सदृष्ट्या दर्शयेन्नृणाम् अत्रापि उदाहरन्तीमम् इतिहासं पुरातनं प्रह्लादस्य च संवादं मुनेराजगरस्य च तं शयानं धरोपस्थे कावेर्यां सख्यसानुनि रजस्वलैः तनूदेशैः निगूढामलतेजसं ददर्शलोकान् विचरन् लोकतत्त्वविवित्सया वृतो अमात्यैः कतिपयैः प्रह्लादो भगवत्प्रियः कर्मणा आकृतिभिः वाचा लिङ्गैर्वर्णाश्रमादिभिः न विदन्ति जनायं वै सोऽसौ
इति न वेति च तं नत्वाभ्यर्च्य विधिवत् पादयो शिरसा स्पृशन् विवित्सुः इदमप्राक्षीत् महाभागवतोऽसुरः बिभर्षि कायं पीवानं सोद्यमो भोगवान् यथा वित्तं चैवोद्यम् अवतां भोगो वित्तवतामिह भोगिनां खलु देहोऽयं पीवा भवति नान्यथा न ते शयानस्य निरुद्यमस्य ब्रह्मन्नुहार्थो यत एष भोगः अभोगिनोऽयं तव विप्रदेहः पीवाय तत्तत् वदनश्रमं चेत् कविः कल्पो निपुणदृक् चित्रप्रियकथः समः लोकस्य कुर्वतः कर्म शेषे तद्वीक्षितापि वा नारद उवाच स इत्थं दैत्यपतिना परिपृष्टो महामुनिः स्मयमानः तमभ्याह तद्वाग् अमृतयन्त्रितः ब्राह्मण उवाच वेदेदम् असुरश्रेष्ठ भवान् नन्वार्यसम्मतः इहो परमयो नृणां पदान्यध्यात्मचक्षुषा यस्य नारायणो देवो भगवान् हृद्गतः सदा भक्त्या केवलया ज्ञानं धुनोति ध्वान्तमर्कवत् अथापि ब्रूमहे प्रश्नान् तव राजन् यथा श्रुतं सम्भावनीयो हि भवान् आत्मनः शुद्धिमिच्छतां तृष्णया भववाहिन्या योग्यैः कामैः अपूरया कर्माणि कार्यमाणोऽहं नानायोनिषु योजितः यदृच्छया लोकमिमं प्रापितः कर्मभिर्भ्रमन् स्वर्गापवर्गयोर्द्वारं तिरश्चां पुनरस्य च अत्रापि दम्पतीनां च सुखायान्यापनुत्तये कर्माणि कुर्वतां दृष्ट्वा निवृत्तोऽस्मि विपर्ययं सुखम् अस्यात्मनो रूपं सर्वहोपरतिस्तनुः मनः संस्पर्शजान् दृष्ट्वा भोगान् स्वप्स्यामि संविशन् इत्येतदात्मनः स्वार्थं सन्तं विस्मत्य वैपुमान् विचित्राम् असति द्वैते घोराम् आप्नोति संसृतिं जलं तद् उद्भवैच्छन्नं हित्वाग्न्यो जलकाम्यया मृगतृष्णाम् उपाधावेत् यदान्यत्रार्थदृक् स्वतः देहादिभिः देवतन्त्रैः आत्मनः सुखमीहतः दुःखात्ययं चानीशस्य क्रियामोघा कृताः आध्यात्मिकादिभिः दुःखैः अविमुक्तस्य कर्हिचित् मत्यस्य कृच्छ्रोपनतैः अर्थैः कामैः क्रियेत किं पश्यामि धनिनां क्लेशं लुब्धानाम् अजितात्मनां भयात् अलब्धनिद्राणां सर्वतो अभिविशङ्किनां राजतश्चोरतः शत्रोः स्वजनात् पशुपक्षितः अर्तिभ्यः कालतः स्वस्मात् नित्यं प्राणार्थवद्भयं शोकमोहभयक्रोध रागक्लैब्यश्रमादयः यन्मूलाः स्युः नृणां जह्यात् स्पृहां प्राणार्थयोर्बुधः मधुकारमहासर्पौ लोकेऽस्मिन्नो गुरुत्तमौ वैराग्यं परितोषं च प्राप्तायच्छिक्षया वयं विरागः सर्वकामेभ्यः शिक्षितो मे मधुव्रतात् कृच्छ्राप्तं मधुवद्वित्तं हत्वापि अन्यो हरेत्पतिम् अनीह परितुष्टात्मा यदृच्छोपनतादहं नो चेच्छये बह्वहानि महाहीरिव सत्त्ववान् क्वचिदल्पं क्वचित् भूरि भुञ्जेन्नं स्वादु अस्वादु वा क्वचित् भूरि गुणोपेतं गुणहीनमुत क्वचित् श्रद्धयोपाकृतं क्वापि कदाचिन्मानवर्जितं भुञ्जे भुक्त्वा कस्मिंश्चित् दिवानक्तं यदृच्छया क्षौमं दुकूलमजिनं चीरं वल्कलमेव वा वसेन्यदपि सम्प्राप्तं दिष्टभुक् तुष्टधीरहं क्वचिच्छये दरोपस्थे तृणपर्णाश्वभस्मसु क्वचित् प्रासादपर्यङ्के कशिपो वा परेच्छया क्वचित् स्नातो अनुलिप्ताङ्गः सुवासाः स्रक् व्यलङ्कृतः रते बाष्वैः चरे क्वापि दिग्वासाग्रहवद्विभो नाहं निन्दे न च स्तौमि स्वभावविषमं जनम् एतेषां श्रेय आशासे उतैकात्म्यं महात्मनि विकल्पं जूयाच्चित्तौ
तां मनसि अर्थविभ्रमे मनौ वैकारिके हुत्वा तन्मायायां जुहोत्यनु आत्मानुभूतौ तां मायां जुहुयात् सत्यदृङ्मुनि ततो निरीहो विरमेत् स्वानुभूत्या आत्मनि स्थितः स्वात्मवृत्तं मयेत्तं ते सुगुप्तम् अपि वर्णितं व्यपेतं लोकशास्त्राभ्यां भवान् हि भगवत्परः नारद उवाच धर्मं पारमहंस्यं वै मुनेः श्रुत्वा असुरेश्वरः पूजयित्वा ततः प्रीत आमन्त्र्य प्रययौ गृहं श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे सप्तमस्कन्धे त्रयोदशोऽध्यायः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.